ஹாய், நம்ம சேனல்ல நிறைய சாம்பார் பார்த்துருக்கோம். இப்போ நான் பச்சை மிளகா வச்சு அந்த ஃப்ளேவர்ல ஒரு சாம்பார் செஞ்சு காட்டுறேன். இது டிஃபனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஃப்ளேவரோட சாப்பிடறதுல சூப்பரா இருக்கும். வாங்க நம்ம எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம பச்சை மிளகா சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். நான் இப்போ அரை கப்பு, இந்த மெஷர்மெண்ட் கப்ல அரை கப்பு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். நான் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி நனைய போட்டு அதை வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு நமக்கு ஒரு துண்டு காயம், பொரிச்ச காயம் தான் இது. இப்படி காயத்தை இப்படி பொரிச்ச காயம் போட்டீங்கன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். மஞ்சத்தூள், கொஞ்சம் மல்லிச்செடி, தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நம்ம எவ்வளவு காரம் வேணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இந்த பச்சை மிளகாய் ரொம்ப காரமா இருக்கும். அதனால நான் இதுல ஒரு 5 பச்சை மிளகாய் வச்சிருக்கேன். ஒரு 5-10 பூண்டு, ஒரு தக்காளி, இது தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பொடியா வெட்டி வச்சிருக்கேன். நம்ம பருப்போட சேர்ந்து அவியல் போடுறதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன். எண்ணெய், உப்பு, இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருள். சின்ன வெங்காயம் நான் தாளிக்கிறதுக்காக ஒரு 4-5 வெங்காயத்தை வெட்டி வச்சிருக்கேன்.